வணக்கம் மக்களே, தான் வாங்கின விருத இளம் வீரருக்கு கொடுத்து ரசிகர்கள் மனசுல ரொம்பவே பெரிய இடத்தை பிடிச்சிருக்காரு ரோஹித் சர்மா. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். IPL 2025 ஆண்டு சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தங்களுடைய 6வது தோல்வியை தழுவிருக்காங்க. இதன் மூலமா 8 போட்டியில விளையாடி CSK அணி 6 தோல்வி 2 வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியல கடைசி இடத்தை பிடிச்சிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக லீக் ஆட்டத்துல CSK அணி வெறும் 176 ரன்கள் மட்டுமே எடுக்க அத 15.4 ஓவர்லயே ஒரு விக்கெட் மட்டுமே இழந்து மும்பை அணி வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த போட்டியில CSK அணி என்னென்ன தப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தொடக்க வீரரா ரச்சின் ரவீந்திராக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த தொடர்ல அவர் பெரிய அளவு சாதிக்கல. முதல் 2 போட்டியில ரன்கள் அடிச்சதை தவிர அவர் அடுத்தடுத்த போட்டியில எல்லாம் பெரிய அளவுல சொதப்பிதான் வந்துட்டு இருக்காரு. இதனால ரச்சின் ரவீந்திராவை அணில இருந்து நீக்கிருக்கலாம். அதே மாதிரி தொடக்க வீரர்கள் கிரிக்கெட் டெஸ்ட் புக் ஷாட்ஸ் மட்டும்தான் ஆடணும் அப்படின்னு அறிவுறுத்தல தோனி வழங்கியிருப்பாரு போல. இதனாலதான் டெஸ்ட் போட்டியில விளையாடுறது மாதிரி கவர் டிரைவ் ஷாட்ஸ் ஆடி CSK வீரர்கள் ரன் சேர்த்து தடுமாறிட்டு இருந்தாங்க. இது நவீன கால T20 அப்படின்றதுனால எடுத்த உடனே பேட்டை சுத்தி ரன் சேர்த்தாதான் பவர் பிளேல அதிக ரன் பெற முடியும். இதனால CSK அணி தங்களுடைய பேட்டிங் ஸ்டைல முற்றிலுமா மாற்ற வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. இதே மாதிரி CSK அணில வன்ஷி பேடி அப்படின்ற இளம் வீரருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம். 17 வயது வீரரான ஆயுஷ் மாத்ரே அறிமுக போட்டியிலேயே பட்டைய கிளப்பிட்டாரு. அதே மாதிரி வன்ஷி பேடிக்கும் வாய்ப்பு கிடைச்சிருந்தா தன்னுடைய திறமையை நிச்சயமா அவரும் நிரூபிச்சிருப்பாரு. இதனால ரச்சின் ரவீந்திராவுக்கு பதிலா வன்ஷி பேடியை சேர்த்திருக்கலாம். அதே மாதிரி நடுவரிசையில ட்ரிவால் பிரீவிஸ CSK அணி பயன்படுத்தி இருக்கலாம். பிரீவிஸ்க்கு மும்பை ஆடுகளத்துல விளையாடிய அனுபவம் இருக்கு. இந்த சூழ்நிலையில முதல் போட்டியிலேயே பிரீவிஸ பயன்படுத்தி இருந்தா CSK அணி நடுவரிசையில அதிக ரன்களை சேர்த்திருப்பாங்க. ஜடேஜா, சிவம் தூபே இவங்கெல்லாம் அதிரடியா விளையாடி ரன்கள் சேர்த்தாலும் நடு ஓவர்ல அவங்களோட ஆட்டத்தை டெஸ்ட் போட்டி மாதிரி மாற்றிட்டாங்க. மிடில் ஓவர்ஸ்ல இந்த ஜோடி அதிரடி காட்டி இருந்தா நிச்சயமா CSK அணி 200 ரன்களுக்கு மேல தாண்டி இருப்பாங்க. இதே மாதிரி CSK அணி இளம் வீரர் அன்சுல் கம்போஜ் பிளேயிங் லெவல்ல சேர்த்திருக்கலாம். அன்சுல் கம்போஜ் நல்லா பந்து வீசக்கூடியவர், பேட்டிங்லயும் நல்லாவே ஆடுவாரு. இந்த நிலையில விஜய் சங்கர் பேட்டிங் செய்யல, பந்து வீச்சும் செய்யல. இதனால அவரை நீக்கிட்டு அன்சுல் கம்போஜ சேர்த்திருக்கலாம். இப்படி பல தவறுகளை CSK அணி பண்ணிருக்காங்க. இதனாலதான் மும்பை அணிக்கு எதிராக அவங்க படுதோல்வியை சந்திச்சிருக்காங்க. துவக்க போட்டிகள்ல படுமோசமா சொதப்பி வந்த நிலையில மும்பை இந்தியன்ஸ் அணி CSK-வை இப்போ கலற்றி விட்டுட்டு அபாரமா செயல்பட்டு புள்ளி பட்டியல்ல முன்னேற்றம் கண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் மும்பை அணியோட சீனியர் வீரரான ரோஹித் சர்மா ஒரு செயலை செஞ்சிருப்பாரு. அதாவது சென்னை அணியோட இளம் வீரரான ஆயுஷ் மாத்ரே அவருக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட விருத அவருக்கு கொடுத்து கௌரவிச்சிருப்பாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த தொடர்ல ரோஹித் சர்மா சிறப்பா விளையாடி இருப்பாரு. 45 பந்துகளை எதிர்கொண்டு 76 ரன்கள் சேர்த்திருப்பாரு. 4 4 அடிச்சிருப்பாரு, 6 6 அடிச்சிருப்பாரு, 168 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருப்பாரு. இப்படி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினதுக்காக ரோஹித் சர்மாக்கு கொடுக்கப்பட்ட விருத அவரு இளம் வீரருக்கு கொடுத்திருப்பாரு. அதனால இளம் வீரரை ஊக்குவிக்கும் விதமா ரோஹித் சர்மாவோட இந்த செயல் அமைஞ்சதுக்கு ரசிகர்கள் பாராட்டும் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.